finished. இப்போ ஸ்கேன் எடுத்ததுலயும் 2 தடவை ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சுங்கய்யா. ஆனா நான் செக்கப்புக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கேன். இப்போ என்னோட அண்ணி கேன்சர் வந்து 1 வருஷமா இருந்துச்சுங்களா? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா இருந்ததுங்களா? 2 தடவை உங்களுக்கு கேன்சர் வந்து என்னம்மா? கர்ப்பப்பை வாயில ஐயா போன வருஷம். சரி. அப்புறம் ஜபம் தான் நான் ஆண்டவரையே ஜெபிச்சுக்கினே போனேன். உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்கய்யா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், செங்கடலில் இருந்து பின்வாங்கும் முடிவை எகிப்தியர் எடுக்கின்றனர். இப்பொழுது இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் என்கின்ற உயிர் தப்பு முடிவை பார்வோன் எடுக்கின்றான். எங்கு வைத்து அவன் எடுக்கின்றான்? செங்கடலில் வைத்து. விழுங்க பார்த்த சிங்கம் விலகி ஓட பார்க்கின்றது. எங்கே? செங்கடலின் பாதையில். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனத்தின் அர்த்தம் உங்களின் அநேகருக்கு தெரிந்திருக்கும். காட்டு விலங்குகளில் கொடியவையான சிங்கம், புலி போன்றவை மானை வேட்டையாட விரட்டி வரும்போது இந்த மான் உயிரை கையில் பிடித்து வேகமாய் ஓடும். அந்த நேரத்தில் அது எவ்வளவு தூரம் போனாலும் துரத்தி வரும் புலி அதனுடைய வியர்வை வாடையை முகர்ந்தே தொடர்ந்து வரும். அந்த நேரத்தில் இந்த மான் நீரோடையை வாஞ்சித்து கதறும். எதற்கு? தண்ணீர் குடிக்கவா? இல்லை, மூழ்கி எழுந்திருக்க. எதற்கு? அது அவ்விதம் மூழ்கி எழுந்திருக்கும் போது அதனுடைய வியர்வை வாடை அந்த தண்ணீரில் கழுவப்பட மறுபடி அது ஓட ஆரம்பிக்கும். ஆனால் அதுவரை வியர்வை வாடையில் விரட்டி வந்த கொடிய விலங்கு கழுவப்பட்ட மானை இப்பொழுது நுகர வழியின்றி நீரோடை வரை வந்து பின்பு திசை தெரியாமல் திரும்பி போய்விடும். அப்படித்தான் பிரியமானவர்களே, நமது பாவ வாடையை பின்பற்றி பல வருடங்களாய் விரட்டி வந்த பிசாசானவன் ஞான ஸ்நானத்தில் அதை கழுவப்பட்ட பின், ஞான ஸ்நானம் பாவ அழுக்கை போக்கியதால் நம்மை பின்பற்ற வழியின்றி எகிப்திய சேனையை போல குழம்பி போய் திரும்பி ஓடுகிறான் பிசாசானவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாத்தான் உங்களை பின்தொடர்கிறானா? உங்கள் மாம்ச பலவீனங்களை நுகர்ந்து சலிக்காமல் சண்டையிடுகிறான். ஒரே வழி, ஞான ஸ்நானத்தில் மூழ்குவது அல்லது மூழ்கிய ஞான ஸ்நானத்தை விசுவாசிப்பது. அல்லேலூயா. செங்கடல் அவர் சொல்ல 2 அது நின்றதாம். வெறும் கோட்டை ஒன்று தரைமட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறக்கப்பட்டது. அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனம், உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படுங்க. பிரியமானவர்களே, உங்கள் பாவம் கழுவப்படுகிற பொழுது, உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் மீறுதல்களும் உங்களை விட்டு நீக்கப்படுகிற பொழுது பரலோகம் உங்களை கனப்படுத்துகிறது. உங்கள் தேவைகள் துரிதமாய் செய்து தரப்படுகிறது. தேவ பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது. நிச்சயமாகவே புது சிருஷ்டியாக நீங்கள் மாற செய்ய வேண்டியது ஞான ஸ்நானத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்திருப்பது. நிச்சயமாகவே உங்களை பின்தொடர்ந்து வந்த எந்த ஒரு கொடிய வியாதிகளோ பொல்லாத பிசாசின் கிரியைகளோ நிச்சயமாகவே மீண்டும் அது உங்களை தொடராதபடிக்கு என் தேவனுடைய பாதுகாப்பு உங்களை
சூழ்ந்திருக்கும் என்பதை நான் விசுவாசித்து பேசுகிறேன். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நீதிமான். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள எங்கள் அற்புத தெய்வமே, அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்தீர். உன்னதத்தில் இருக்கிற என் தேவன், இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர். இசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞான ஸ்நானத்திலே நாம் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நாம் இருக்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து, அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்து இருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காற்று வீசட்டும் அப்பா. ஒரு தெய்வீக மகிமை உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே தொடரும். ஹல்லேலூயா. ஒருபோதும் நீதிமானை நீர் கைவிடுகிறது அல்ல. நீதிமான் விழுந்தாலும் அவனை மீண்டும் தூக்கி எடுக்கிற என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் மரித்தீர்கள் கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் இப்பொழுது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசானவன் நெருங்க முடியாது, சத்துருக்கள் தொட முடியாது. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற அந்த தேவனே நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். பயப்படாது இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் சுவாமி இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் அப்பா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற அந்த பிதாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை ஆகிய அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமானவர், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நன்றி ஆண்டவரே. படைக்கப்பட்ட யாவும் ராஜா உம்மாலே படைக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவரை கொண்டும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறது. உன்னதமானவரே, குற்றமற்ற எங்கள் ஆட்டுக்குட்டியே அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இந்த அதிகாலை வேளையில் ஊற்றப்படட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையுள்ள கரம் இந்த அதிகாலை வேளையிலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. நெருக்கங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். புதிய ஒரு விசுவாசம், நம்பிக்கையும் உண்டாகட்டும். என்னை தொடர்ந்து வரும் சத்துருக்கள் இனி என்னை பின்பற்றி வர முடியாது என்கிற ஒரு ஆழமான விசுவாசம். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறேன், ஆக நான் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றிலும் என் தேவன் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் என்னை விட்டு அவர் நீக்கினார். காரணம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த
அந்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மென்மையான ஐஸ்வர்யத்தை அவர் வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆண்டவரே, இரக்கம் வைத்தீர், உமக்கு நன்றி. உடைய தயவை வெளிப்படுத்தினீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மனதுருக்கத்தை காண்பித்தீர், உமக்கு நன்றி. உம்மை போல ஒரு தேவன் இல்லை அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலும் உடைய மகிமையுள்ள, உடைய வல்லமையுள்ள, கிருபையுள்ள கரத்தை உடைய பிள்ளைகள் மேல் நீர் வைப்பீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறது. தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீர் அவர்கள் மேல் இறங்குகிறீர்கள். பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராக இயேசு நமக்கு அற்புதமாய் சொன்னார், உங்கள் பரம தகப்பன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த கடைசி நாளிலே அப்பா, இந்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நீர் ஊற்றுவீராக ராஜா. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்ள, எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் தாண்ட, பலவானை முந்தி கட்ட எங்களுக்கு தேவையானது ஒன்று, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலனே. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், பிதாவிடத்திலிருந்து வருகிற ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், வல்லமையுள்ள தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையுள்ள கரம் இந்த நேரத்தில் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். சகலவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கி உருவாக்கின எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆக எங்களை பிசாசானவன் குற்றப்படுத்த முடியாது. நீ பாவி என்று எங்களை அவன் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. இந்த காலை வேளையில் உடைய மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி சுவாமி. ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா, துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கணும். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பலத்தை நீர் கொடுக்கணும் அப்பா. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை இயேசு நீர் தருவீராக. அமராஜா, மனுஷருடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை பேசப்படுகிற பொழுது அது ஜீவனாய் சரீரத்தில் இறங்குகிறது. உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அப்பா அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அந்த ஜீவன் அவர்களுக்குள் அது மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கிறது. மரித்த லாசருவை உயிர்ப்பித்தது போல உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அமரஜா, எஸ்ஸப்பா, அவ்வளவுதான், நான் முடிந்தேன், நான் முடிந்து போனேன், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி நான் வாழ்ந்து எதற்கு என்கிற பல கேள்வியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் உம்முடைய வார்த்தை. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் அப்பா, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருக பண்ணுகிற தேவ ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. தேவ கிருபையானது அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும் அப்பா. பிதாவே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக ராஜா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் மேல என் தேவனுடைய மகிமை இறங்கணும் அப்பா. இயேசுவே, திக்கற்றவர்கள், அநாதைகளை, உதவிகளை விசாரிக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் தேவாதி தேவன் அவர் பூமி உருண்டையின் மேல் விற்றிருக்கிறார்.
எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் விசுவாச கண்களில் இந்த தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் அவர், ஜீவனுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் மரித்தோருக்கு தேவன் அல்லவாம், அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். நாசில் சுவாசமுள்ள யாவரும் அந்த கர்த்தரை துதிப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆக நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் இயேசு உரைக்கிறார். நன்றி ஆண்டவரே, வார்த்தையினால் தேற்றுகிற என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தணும் அப்பா. ஒரு புதிய ஒரு பலன், ஒரு நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு வரட்டும். இதை கேட்கிற யாவருக்கும் வரட்டும் அப்பா, உண்டாகட்டும். இந்த நேரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையை கண்டு நான் பயப்படேன், நான் அஞ்சுடேன். காரணம், உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள் வாசம் செய்கிற இந்த இயேசு மிகப்பெரியவர். என் சூழ்நிலைகளை தாண்ட பண்ணுவார். என்னுடைய இந்த பலவீனத்தை அவர் நீக்கி தருவார். என் கஷ்டங்களை மாற்றுவார், என் உபத்திரவங்களை நீக்குவார், இந்த மதிலை தாண்ட பண்ணுவார், என்னை உயர பறக்க வைப்பார். என் மீட்பர், என் ரட்சகர் என்னை உயர்த்தும் நாள் இந்த நாள் என்பதை நான் விசுவாசிப்பேன். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படேன். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க. இந்த அதிகாலை வேளையிலும் வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவஜனமே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். கண்களை மூடி இருதயத்திலிருந்து உன்னதரை நோக்கி கரங்களை உயர்த்தி சிங்காசனத்துக்கு நேராக, அப்பா பிதாவே என் மேல் மனம் இறங்கும், அப்பா பிதாவே என் கணவரை ரட்சியும், அப்பா பிதாவே என் மனைவியை ரட்சியும், அப்பா பிதாவே என் பிள்ளைகளை ரட்சியும், அப்பா பிதாவே என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றித்தார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்டு பாருங்கள், என் இயேசு துரிதமாய் உங்களுக்காக இறங்குவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இப்பொழுது இருப்பது போல நீங்கள் இருக்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிற 1000 மடங்கு என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒருபோதும் கெட்டு போக விட மாட்டார். நீ நம்பின இந்த இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். என்னோடு கூட இந்த இயேசு இல்லையோ என்கிற அங்கலாய்க்கிற ஒரு சகோதரியை என் தேவன் எனக்கு காண்பிக்கிறார். சகோதரி, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், அவர் மேல் விசுவாசம் கொள்ளுங்கள். என் ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் விசுவாசமும் நம்பிக்கையுமாயிருப்பது. நான் என்ன வந்தாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு சொன்னது போல, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையை வையுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்திலும் கூட இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். எஸ்டர்டே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற அந்த சிங்காசனத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உன்னதத்திலும் ஒரு பலன் இறங்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். பிசாசின் தொல்லைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட டயபெட்டிஸ், இருதய நோய், இயேசுவின் நாமத்திலே கிட்னி பிரச்சனைகள், லிவர் பிரச்சனைகள், ஹல்லேலூயா, எலும்புகளில் காணக்கூடிய வியாதிகள்
நரம்பு மண்டலங்கள்ல காணக்கூடிய வியாதிகள், உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதிகள், எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே நான் பேசுகிறேன், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கேட்கிற இந்த நேரத்துல தானே அப்பா வார்த்தையை சொன்னது போல உன்னதத்துக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக என் தேவ சமூகத்தில் நின்று கைகளை உயர்த்தி, இயேசுவே மனம் இறங்கும், என்னை விடுதலையாக்கும், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர், ஹல்லேலூயா, என் நம்பிக்கை நாயகன், என்னை விடுதலையாக்கும் என் தெய்வமே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவனின் விடுதலை ஆக்கணும் அப்பா. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும், பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பிசாசே, வேதனைப்படுத்துகிற ஹல்லேலூயா சர்ப்பத்தின் ஆவியே, உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொல்லாத இருளின் அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமையுள்ளவர், என்னை அழைத்தவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னிடத்தில் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை இன்னும் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருவே, நீ என்னை கண்டு நகைக்கிறாயா? நான் மீண்டும் எழுந்திருப்பேன். சொல்லி பாருங்க. என்னோடு ஜெபிக்கிற தேவ ஜனமே, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், வார்த்தையை சொல்லி பலப்படுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இனி வாழ முடியாது. உன் சூழ்நிலை அவ்வளவுதான், முடிந்து போனது. உன் வியாபாரம் இல்லாது போயிட்டுப்பா, இனி உன்னால் ஜெயிக்க முடியாது. நீ வாழ்ந்து எதற்கு? நீ மரிப்பது நலம் என்று ஹல்லேலூயா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிள்ளைகளை குழப்புகிற எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். காதுகளிலே பேசுகிற பிசாசுகள் விலகி போகட்டும். வீடுகளிலே சுற்றுகிற பிசாசுகள் விலகி போகட்டும். சரீரத்திலே உள்ள புகுந்து தங்கி இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். செய்வினை பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. மந்திரங்கள், மாந்திரிகத்தின் மூலமாக வந்த அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் கட்டளையிடுகிறேன், நான் கட்டளையிடுகிறேன். கேட்கிற பொழுது சர்ப்பங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சார எண்ணங்களை, பேசித்தன எண்ணங்களை, காம விகாரத்தை, இச்சைகளை கொடுத்து ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே நிற்க முடியாதபடி குற்றப்படுத்துகிற பிசாசை, குற்றப்படுத்துகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் ஜீவனானது ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இறங்கட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. விடுதலையை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அருவருப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு மேலாப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது அப்பா. பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தில் எங்களை மூழ்கி எடுப்பீராக ராஜா. உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். நான் அப்பொழுது பரிசுத்தமாவேன், நான் நீதிமானாவேன். நன்றி ஆண்டவரே. வார்த்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வலதுகரம் பலமாய் அமரட்டும். பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீராக. கழுகு எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல என் இயேசு நீர் செட்டைகளை விரித்து உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக வைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்தி அப்பா இந்த நாளை ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றி அப்பா சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவனுடைய பிள்ளைகளின் வழிகளை செவைப்படுத்தி ஹல்லேலூயா நீர் பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புத சாட்சியாய் நிறுத்துவீராக என்று சொல்லி அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்பா தங்கள் வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலையை அடைய இயேசு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.